இறங்குங்க. ஜினல் ஜினல் ஒரிஜினல் முளாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேட்பா மூதேவி. SM முருகன் ஸ்டோர். இந்த தூக்கு சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கல ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது, அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடி காரியை வச்சிருக்கல, அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடி காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்குச்சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க, நான் விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிட கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணே, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா 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 கோட்டா. வெயிட்டா இருக்கு. திங்கிறதுக்கு நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதா. வெயிட்டா டைட்டா இருக்கு, உள்ள தங்க கட்டி இருந்து பணக்காரன் ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இடிஞ்சு விட்டுல இருந்துதான் யாரு எங்க வா. ஐயா ஐயா இந்த வந்துட்டேயா, இந்த வந்துட்டேயா. இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஐயா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாமல மாத்தி மாத்தி பேச. இல்ல உள்ள சொல்லு. ஒண்ணுக்கு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனியா? ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான். உண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா ஏன்ட துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சு போயிடல. அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு நிக்க. ஹாய் மாமா, நான் சொன்ன மாதிரி தூக்கு கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா. கொண்டல பூ வேற தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இந்த ஆளு? என்னங்க என்னங்க, என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. கிறுக்கு டாக்டர், கிறுக்கு டாக்டர், என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டியை கையில பிடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட உள்ள வந்துட்டான். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட், நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. உள்ள மரக்கழண்ட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறாரு போல. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட உன் ஃப்ரெண்டு வச்சுக்கோய. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தரமாட்டேன். பயப்புள்ள தரமாட்டேங்குது.
அப்போ சட்டிக்குள்ள எண்ணெய் வச்சிருக்க. இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. யோ, என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒன்னும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்படா வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு. தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ, இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. வேண்டாம், போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கழட்டியாச்சு, கழட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அதென்ன ஒத்த கண்ண திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். மூடிட்டாங்க. எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியது. எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காங்க. சரி, எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ஏறு 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 எல்லாம் வேகமா ஏறு. இளஞ்சி இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம். ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா. உட்காருங்க. டீ போடியா, டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பனா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா, இன்னையா போட்டுருக்கு ஏய் பேப்பர்ல? சிங்கமணி, ஆ, நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ல ஆளையணும். கொன்னு முடிச்சு பாருங்க அண்ணாச்சி, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்துன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும்? ஐயோ, என்ன? நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினேன்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். ஐயோ, இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா. அடைச்சி படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. அங்கிள், ஏங்க மேல நாத்தடிக்குது, நீங்க இன்னும் குளிக்கலையா? ரெண்டு சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. தாய், போடா போடா. அங்கிள், மேல ஒரு கப்பல்ஸ் மிஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ, என்னையா பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி நடந்துட்டு இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்காலம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிருக்க? இரு, இங்க
இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி 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 எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி மேல பார்த்தத கீழே சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்குச்சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கி மேல சிரிக்கி. யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழே சொல்ல மாட்டேன். தூக்குச்சட்டிக்குள்ள இருக்கதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. ஏதோ கெட்ட வாசனை வருது. தலையை மட்டும் புதைக்கிறாலும் நம்மளா தான் இருக்கும். மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடிய தோண்டி ஆழமா புதைச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போல என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ இப்ப முண்டை ஆஸ்பத்திரியும் தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. முன்னாலதான் நான் ஆவியாளனே. நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி. ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி? 1 2 3 4. ஹெல்லு மெட்டி டா டா டா. என்னடா வாயில நொர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நொர தள்ளாம் பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான், அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் புள்ள குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பேத்தி எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கான்டா. தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவன் விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான். தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவை பாத்தியாடா? ஆமா சார். தம்பி, இது வரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், இன்னா 40, இனியவே 40, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுதான் சார். தம்பி, சாலவன் பாப்பையோட அதிகம் படிச்சிருக்கியப்பா. நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சுட்டு இருக்க? சார், அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி, எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவ. ஊர்க்காரங்க மேல தப்பில்லை, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். Bro, I don't want to disturb your studies. At the same time, I would like to take a selfie with you. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்ப்பா. எடுத்துங்க சார். கச்சக்கா கச்சக்கா புச்சக்கா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவங்க விவசாயத்தை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திரலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். நீ நல்லா வருவப்பா. சார், என்ன சார் கலாமையா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சலாம் படம் வரீங்களே? பவர்ஃபுல்லா போடுறேன். ஜெய் வரேன் தம்பி. எஸ் சார். Catch it. Da, da,
என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். ஷட் அப் சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவுல போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இத பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது? கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர் போடுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார், அந்த முத்துராமலிங்க எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவா சார் இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார் புருநேமன் ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேண்டாம் சார், அவர் குதிரையில உட்கார்ந்துட்டு என்ன ஓட விடுறார் சார். నో ప్రాబ్లం సార్. హార్స్ అక్కడ ఉంది, బట్ హార్స్ పవరు ఇక్కడ ఉంది. రండి సార్. நோ. என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம உள்ள போனோம்னா மாணவர்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபதிபுன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்த்துரும். மாணவர்களுக்கு போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க கிளாஸ் ரூம்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. நம்ம கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்க. கரெக்ட் சார். ஏய் பாய், கம் ஆன். என்ன சார் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கா? இப்ப நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன்டா. தம்பி நீங்களா? உங்க அண்ணன் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து படிப்பானா? இல்ல சார், அது நான் தான். அங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஆயே தீர்வீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு 4 பக்கெட் போக தம்பி, போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்கத்தை பிடிக்கிறோம். எஸ் கவல். எஸ் சார். கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ டேய், யாரா கூர்க்கா உள்ள விட்டது? சார். எஸ் சார். சார் முத்துராமலிங்கத்தை பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போனாங்களா? Did you see? சார், காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ். அவனை வர சொல்லியா? வந்ததுனால தான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? போ. ஓ சாரி சார். இங்க தான் சார். யோ, அவன் வரானா இல்லையா? சார், அது என்ன பம்பு செட்டா? படக்குன்னு சுவிட்ச போட்டோன்னே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார். இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார் அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க? ஏய், அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா. அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத கேட்கவே மாட்டாங்க. யோ, உள்ள போய் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஸ்டூடண்ட், பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளியே வாங்க பாப்போ. காலக்கையா, என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாரு. நான் எங்க போய் பாரு சார். என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ, இங்க இருந்து பார்த்தா கோயில்பட்டியே தெரியுதே. ஷிட், ஹீஸ் எஸ்கேப்ட். சார், ஆக்சுவலா ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா கட்டடிச்சிட்டு போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இதை தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா, நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆளா வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார் அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. முத்துராமலிங்கத்தை நேர்ல பார்த்துட்டேன். இவன் தான் முத்துராமலிங்கம். இமிடியேட்டா இவன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுதும் ஒட்டுங்க. ஓகே சார். இவன் தான் முத்துராமலிங்கமா? நாம ஊருக்குள்ள என்ட்ரியான அன்னைக்கே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். நீங்க தான் அவன் பெரிய படிப்பாளி, அறிவாளி, வருங்காலத்துல பெரிய டிஎஸ்பி ஆவான்னு சொல்லி சல்யூட் அடிச்சது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து சல்யூட் அடிக்க வச்சீங்க. நீ தான் கலாம் மாதிரி இருக்காரு, சலாம் போடுன்னு சொல்லி என்னையில கோர்த்து விட்ட. இதுல உனக்கும் பங்கு இருக்கு. தயவு செய்து அந்த செல்ஃபியை அழிச்சிருப்பா. செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் குல்ஃபியாய் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுல்ல, இதுல ஆட்டோகிராஃப் வேற. ஆட்டோகிராஃபா? முடிஞ்சா மோதிப்பார், முடியாவிட்டால் வேடிக்கைப்பார். வெறியுடன். என்னடா இது, ஆட்டோகிராஃபிய வெறியோட போடுறானுங்க. வெறியுடன் முத்துராமலிங்கம். ஐயோ ஐயோ சார், என்ன பண்றீங்க? தடையிட்ட அழிக்கிறேன்டா.
இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்தோம். அது பரவாயில்ல சார். மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காலகேயா ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, கையும் உடம்புல இருந்தாதான்ல என்ன பிடிக்க முடியும். என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையை எடுத்து கும்பிட்டுட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம். ஜெய் ஹிந்த்.